பிரைஸ் தி லார்ட். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வாழ்வு தருகின்ற உணவு பகுதிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். சென்ட் ஜூட் 74 சேனல் வழியாக ஆண்டவருடைய இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கிற செய்தி என்னவென்றால் ஆன்மா. ஆன்மாவை குறித்து நாம் தெளிவாக ஆழமாக பார்க்க இருக்கிறோம். இந்த ஆன்மா அழியாதது, the soul is immortal என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஆன்மாவை குறித்து கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? சாலமோன் ஞானம் 15:11 சொல்கிறது, தங்களை உருவாக்கியவரும் தங்களுக்குள் ஆற்றல் மிக்க ஆன்மாவை புகுத்தியவரும் உயிர் மூச்சை ஊதியவரும் யார் என்று அவர்கள் அறியவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அறியவில்லை என்றால் அது நம்மைத்தான் சொல்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை நம்மைத்தான் சுட்டி காட்டுகிறது. நாம் அதை அறிந்து கொள்ளாதவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. அன்பு சகோதர சகோதரிகளே, 3 விதமான காரியங்களை ஆண்டவராகிய கடவுள் ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். முதலாவதாக உடலை கொடுத்திருக்கிறார், இரண்டாவதாக உயிர் மூச்சை கொடுத்திருக்கிறார், மூன்றாவதாக ஆன்மாவை கொடுத்திருக்கிறார். இந்த 3ம் இணைய பெற்ற ஒரு அளவிட முடியாத ஒரு ஆற்றல் தான் மனிதன். இந்த 3லே இன்று நாம் பார்க்க இருக்கிற செய்தி என்னவென்றால் இந்த ஆன்மாவை குறித்து. இந்த ஆன்மாவை மனிதன் பெற்றிருக்கிறார். இது ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல். இந்த ஆன்மா என்பது மிக மிக ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல். இதை குறித்து தான் நாம் இன்று தெளிவாக பார்க்க இருக்கிறோம். வாருங்கள், இதை குறித்து நாம் தெளிவாக பார்க்கலாம். அன்பு சகோதர சகோதரிகளை, ஒன்றை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய உடலை அழித்து விட முடியும், ஆனால் ஆன்மாவை ஒருபோதும் அழிக்க முடியாது, அல்லது ஆன்மாவை ஒருபோதும் கொல்ல முடியாது. ஏனென்றால் அழிக்க முடியாதது, கொல்ல முடியாத ஒரு காரியம் உண்டு என்று சொன்னால் அது நமக்கு கிடைத்திருக்கிற அந்த ஆன்மாதான். இது ஆண்டவர் நமக்கு அதை ஒரு கடனாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறார்கள் என்று சொன்னால், கிசிங்கர் என்று அழைக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த ஆன்மாவை தான் அவர்கள் அழைக்கிறார்கள். நமக்கு கொடுக்கப்பட்ட ஆன்மாவை தான் அவர்கள் இப்படி அழைக்கிறார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஆன்மாவை கடவுள் நமக்கு எப்படி தந்தார் என்று நாம் பார்க்கிற பொழுது, இந்த ஆன்மாவை கடவுள் நமக்கு நாம் பிறக்கிற பொழுது தூய்மையானதாக தந்தார். எனவே இந்த தூய்மையான இந்த ஆன்மாவை நாம் தூய்மையாக காத்து கொண்டு அதை தூய்மையாகவே கடவுளிடம் நாம் கொடுக்க வேண்டியது நம்முடைய மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஆன்மாவை நாம் கடவுளிடம் இருந்து கடனாக பெற்றிருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியுமா? இதை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது பாருங்கள். சாலமோன் ஞானம் 15:8 சொல்கிறது, வீணில் உழைத்து அதே களிமண்ணால் பயனற்ற தெய்வம் ஒன்றை உருவாக்குகிறார்கள். ஆனால் அவர்களே சிறிது காலத்திற்கு முன் அதே மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டார்கள். சிறிது காலத்திற்கு பின் தங்களுக்கு கடனாக கொடுக்கப்பட்ட ஆன்மாக்களை திருப்பி கொடுக்க வேண்டிய பொழுது அவர்கள் எந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டார்களோ அந்த மண்ணுக்கே திரும்பி போகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஆன்மாவை இந்த உலகத்திலே வாழ்கிற எந்த ஒரு மனிதனும், இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்ற மனிதனும் கடனாகத்தான் இந்த ஆன்மாவை கடவுளிடமிருந்து பெற்றிருக்கிறான். எனவே இந்த ஆன்மாவை நாம் பரிசுத்தமாக காத்து கொண்டு அப்படியே அவர் எப்படி தந்தாரோ அப்படியே நாம் அதை அவரிடம் திரும்பி கொடுக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பமாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே வாழ்கிற எந்த ஒரு குடி நோயாளியாக இருந்தாலும், அல்லது ஒரு திருடனாக இருந்தாலும், அல்லது அவன் ஒரு கொலைகாரனாகவோ அல்லது விபச்சாரம் செய்கிறவனாகவோ அல்லது மனிதர்களை ஏமாற்றி பிழைக்கிறவனாகவோ எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக அவன் இருந்தாலும் அவன் பெற்றிருக்கிற ஆன்மாவானது மிகவும் அழகானது, மிகவும் அற்புதமானது, மிகவும் அதிசயமானது என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இந்த ஆன்மாவை நாம் எப்படி சிறு வயதில் கடவுளிடமிருந்து எப்படி பெற்றோமோ அப்படியே நாம் அவரிடம் கொடுக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எனவேதான் ஒரு மனிதன் தனக்கு கொடுக்கப்பட்ட ஆன்மாவை இழந்து விடக்கூடாது.
அவன் இழந்து விடக்கூடாது. சரீரத்தை இழந்து போகலாம், உயிரை இழந்து போகலாம், ஆனால் ஆன்மாவை பரிசுத்தமாக காத்து கொள்ள வேண்டும் என்பது ஆண்டவர் மிகவும் விரும்புகிற ஒரு காரியமாய் இருக்கிறது. எதை வேணாலும் இந்த உலகத்திலே நாம் இழந்து போகலாம், ஆனால் ஆன்மாவை ஒருபோதும் இழந்து போகக்கூடாது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைகள் பைபிளிலே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை கூறுவதை கவனியுங்கள். மத்தேயு 16வது அதிகாரத்திலே 26வது வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு, அதாவது ஆன்மாவுக்கு ஈடாக எதை கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமன் என்பது சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே நாம் செல்வத்தை பெற்றுக்கொள்ளலாம், புகழை பெற்றுக்கொள்ளலாம், அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளலாம், ஆனால் இவை எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொண்டாலும் நம்முடைய ஆன்மாவை நாம் பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்து நாம் அதை இழந்து போவோம் என்று சொன்னால் அதற்கு ஈடாக இந்த உலகத்திலே நாம் கடவுளிடம் திரும்பி கொடுப்பதற்கு இந்த உலகத்திலே எந்த ஒரு காரியமும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் தன்னுடைய ஆன்மாவை அழித்து விட்டான் என்றால் அதற்கு ஈடாக கடவுளிடம் திருப்பி கொடுப்பதற்கு இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. எனவே இந்த ஆன்மா, ஒரு மனிதனுடைய ஆன்மா மிகவும் அழகான அற்புதமான ஒரு ஆற்றல். இந்த ஆன்மாவை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையை புனித இன்னாசியார் சொல்கிற பொழுது இதை சவேரியார் அதை கேட்டு மனமாற்றம் பெற்றார். அன்பு சகோதர சகோதரிகளை, இதை அறிந்து கொண்டார். இந்த ஆன்மா எவ்வளவு முக்கியமானது என்பதை இந்த புனித சவேரியார் அறிந்து கொண்டது நிமித்தமாய் அவர் மனமாற்றம் பெற்றார். அவர் மனமாற்றம் பெற்றது மாத்திரமல்ல, அவர் அநேக ஆன்மாக்களை அவருடைய பாவ வழிகளில் இருந்து அந்த ஆன்மாக்களை அவர் மீட்டெடுக்க முடிந்தது. என்று சகோதர சகோதரிகளே, ஆன்மா பாவத்தில் விழுந்து விடாதபடி அந்த ஆன்மாவை நாம் பாதுகாத்து அதை நாம் மீட்டு எடுக்க வேண்டும் என்பது கடவுள் அதை விரும்புகிறார். எனவே இப்படித்தான் புனித சவேரியார் ஆன்மாவை குறித்து ஒரு தெளிவை பெற்றிருந்தார். அந்த ஆன்மாவுக்காக அவர் உழைத்தார். அந்த ஆன்மா அந்த உலகத்திலே காணப்படக்கூடிய மனிதர்களிடம் காணப்படக்கூடிய அந்த ஆன்மாக்களுக்காக அவர் உழைத்தார். அந்த ஆன்மாக்கள் பாவத்திலே விடக்கூடாது என்று சொல்லி அந்த ஆன்மாவுக்காக உழைத்து அந்த ஆன்மாவை அவர் மீட்டெடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். என்று சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே பார்க்கின்ற எந்த ஒரு மனிதனுக்கும் நாம் பயப்பட வேண்டிய, அஞ்ச வேண்டிய தேவையில்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஒரே ஒரு மனிதனுக்கு தான் நாம் அஞ்ச வேண்டும். அவர் யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதனுக்கும் நாம் அஞ்ச வேண்டியதில்லை, ஆனால் ஒரே ஒரு மனிதனுக்கு மாத்திரம் நாம் அஞ்ச வேண்டும். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொல்லுவதை இந்த நேரத்திலே நாம் கவனிப்போம். மத்தேயு 10வது அதிகாரத்திலே 28வது வார்த்தை சொல்கிறது, ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே நமக்கு எதிராக எந்த ஒரு மனிதன் இருந்தாலும் அவன் இன்னொரு மனிதனை கொன்றுவிட முடியும், ஆனால் ஆன்மாவை ஒருபோதும் கொல்ல முடியாது, ஆன்மாவை ஒருபோதும் அழிக்க முடியாது. அதை கொல்லவோ அதை அழிப்பதற்கோ தகுதி உள்ள, அதிகாரம் உள்ள ஒரு மனிதன் உண்டு என்று சொன்னால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். எனவேதான் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்க இந்த உலகத்திலே எந்த மனிதனுக்கும் அஞ்ச வேண்டாம், எந்த மனிதனுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம், அதற்கு தேவையில்லை. இந்த உலகத்திலே அந்த மனிதர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆனால் நரகத்திலே தள்ள வல்லமையுள்ள கடவுளுக்கு நீங்கள் பயப்படுங்கள். அவர் நரகத்திலே இந்த உடலோடு ஆன்மாவோடு நரகத்திலே அவர் தள்ளி போடுவார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பாருங்கள். நமக்கு கடனாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஆன்மாவை நாம் கேடுள்ள ஆன்மாவாக மாற்றிவிட்டோம் என்று சொன்னால் ஆன்மா நரகத்திலே தள்ளப்பட்டு அந்த நரகத்திலே அது மிகுந்த வேதனை அடையும் என்பதை ஆண்டவராகிய கடவுள் இந்த வார்த்தை வழியாக அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த ஆன்மாவை நாம் எப்படி காத்து கொள்ள முடியும்? இந்த ஆன்மாவை நான் காத்துக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஆன்மாவை நாம் எப்படியாவது காத்துக்கொள்ள வேண்டும். அதை எப்படி காத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பாருங்கள். 1 பேதுரு 2வது அதிகாரத்திலே 11வது வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அன்புக்குரியவர்களே,
நீங்கள் அந்நியரும் தற்கால குடிகளுமாய் இருப்பதால் ஆன்மாவை எதிர்த்து போர் புரியும் ஊனியல்பின் இச்சைகளை விட்டுவிடும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆன்மாவை நரகத்திலே தள்ளுவதற்கு இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் அது ஊனியல்பின் இச்சைகள். ஊனியல்பின் இச்சைகள். இந்த ஊனியல்பின் இச்சைகளுக்கு நாம் இடம் கொடுக்கிற பொழுது இந்த ஊனியல்பின் இச்சைகளானது இந்த ஆன்மாவை கேடுள்ள ஆன்மாவாக மாற்றி அதை நரகத்தில் தள்ளக்கூடியதாக அது மாற்றி போடுகிறது. எனவேதான் புனித பவுல் இதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, நீங்கள் அந்நியரும் தற்கால குடிகளுமாய் இருப்பதால் ஆன்மாவை எதிர்த்து போர் புரியும் ஊனியல்பின் இச்சைகளை விட்டுவிடும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். ஆமாம் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய ஊனியல்பின் இச்சைகளை நாம் விட்டுவிட்டோம் என்று சொன்னால், அதை நாம் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய ஆன்மா பாதுகாக்கப்பட்டு அந்த ஆன்மாவானது அது பரலோகத்திலே ஆண்டவரோடு கூட இருக்கக்கூடியதாய் அது மாறிவிடும். ஆமாம் அந்த சகோதர சகோதரிகளே, ஆன்மாவை கேட்டுள்ளதாக மாற்றக்கூடிய ஊனியல்பின் செயல்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். இதை குறித்து புனித பவுல் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார். பாருங்கள், கலாத்தியர் 5வது அதிகாரத்திலே 19 முதல் 21 முடிவுள்ள வார்த்தைகளிலே அதை நமக்கு மிக தெளிவாக கற்றுத் தருகிறார். ஊனியல்பின் செயல்கள் யாவருக்கும் தெரியும். அவை பரத்தமை, கெட்ட நடத்தை, காம வெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை, சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் முதலியவையாகும். இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இறை ஆட்சியை உரிமை பேராக அடைவது இல்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அதையே இப்பொழுதும் மீண்டும் சொல்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, ஊனியல்பின் இச்சைகள் தான் நம்முடைய ஆன்மாவை கெடுத்து கேட்டுள்ளதாக்கி அதை நரகத்தில் தள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஊனியல்பின் இச்சைகளுக்கு எதிராக நாம் போர் புரிய வேண்டும். அதற்கு நமக்கு தேவையான ஒரு நபர் இந்த உலகத்திலே உண்டு என்று சொன்னார். அவர்தான் தூய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். அவருடைய துணையோடு மாத்திரம்தான் இந்த ஊனியல்பின் இச்சைகளை நாம் முறியடிக்க முடியும். பாருங்கள், 15 விதமான காரியங்களை புனித பவுல் நமக்கு எடுத்து காட்டுகிறார். முதலாவது பாருங்கள், பரத்தமை. பரத்தமை என்பது அது ஒரு வேசித்தனம். பரத்தமை, கெட்ட நடத்தை, காம வெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம். 15 விதமான காரியங்களை, ஊனியல்பின் செயல்களை புனித பவுல் நமக்கு சுட்டி காட்டுகிறார். இந்த 15 விதமான காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும், நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அதிலிருந்து நாம் விடுதலை பெற்று தூய ஆவியானுடைய துணையோடு நாம் அதிலிருந்து விடுதலை பெற்று நம்முடைய ஆன்மாவை, கடவுள் நமக்கு கடனாக தந்திருக்கிற இந்த ஆன்மாவை நாம் தூய்மை உள்ளதாக காத்து கொள்ள வேண்டியது நம்முடைய மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். பாருங்கள், தூய ஆவியானவரிடம் நாம் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது தூய ஆவியானவர் ஊனியல்பின் செயல்களை எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றலை நமக்கு தந்து நம்முடைய ஆன்மாவை காத்து கொள்ள அவர் உதவி செய்வார். ஏனென்றால் அவர் உதவி செய்யக்கூடியவர். அவர் நமக்காகவே பிதாவிடம் இருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் நம் மீது பொழியப்பட்டவராக, நம்முடைய உள்ளத்திலே தங்கியிருக்கிறவராக, நம்மை வழிநடத்தக்கூடியவராக இப்பொழுதும் இந்த நேரமும் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். எனவே தூய ஆவியானுடைய துணையோடு தான் நாம் இந்த ஊனியல்பின் இச்சைகளான செயல்களை நாம் முறியடித்து நம்முடைய ஆன்மாவை நாம் காத்து கொள்ள முடியும். இதை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை ரோமர் 8:13 சொல்கிறது, நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள், ஆனால் தூய ஆவியின் துணையா உடலின் தீ செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே,
தூய ஆவியானவர் என்று ஒருவர் இருக்கிறார். அந்த தூய ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தூய ஆவியானவரை நாம் கேட்க வேண்டும். அந்த தூய ஆவியானவரை நாம் அழைக்க வேண்டும் உதவிக்கு. அப்பொழுது இந்த தூய ஆவியானவர் இந்த ஊனியல்பின் இந்த 15 விதமான செயல்களிலிருந்து நம்மளை விடுவித்து நம்முடைய ஆன்மாவை அவர் காத்து கொள்ளக்கூடியவராக நம்மோடு கூட எப்பொழுதும் அவர் இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும், நீங்கள் நம்ப வேண்டும். ஆம் ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஊனியலின் செயல்புக்குள்ளாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் தூய ஆவியானவரை நீங்கள் அழையுங்கள், தூய ஆவியானவரிடம் கேளுங்கள், உதவி கேளுங்கள். அப்பொழுது அவர் விரைந்து வந்து அவர் உங்களுக்கு உதவி செய்வார். உதவி செய்வது மாத்திரமல்ல, இந்த ஊனியல்பின் செயல்களிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்று உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடனாக கொடுக்கப்பட்ட இந்த ஆன்மாவை, அற்புதமான இந்த ஆன்மாவை நீங்கள் காத்து கொண்டு நிலை வாழ்வுக்கு நீங்கள் உரிமை உள்ளவர்களாகவும் நீங்கள் மாறுவீர்கள். ஆம் நண்பு சகோதர சகோதரிகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கடவுள் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியை நீங்கள் கேட்பது மாத்திரமல்லாமல் மற்றவர்களுக்கும் இதை நீங்கள் பகிர்ந்து கொடுங்கள். அவர்களுக்கும் இந்த செய்தி மிகுந்த பிரயோஜனமாய் இருக்கட்டும். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.